ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ்கே விலாக்ஸு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே விலாக் தான் வந்து பார்க்குறோம். இந்த விலாக் வந்து நிறையவே வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா காலையில் வந்து அண்ணி பொண்ணுக்கு வந்து மேரேஜ், மார்னிங் வந்து மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, ஈவினிங் வந்து ரிசப்ஷன் தான். இந்த ரிசப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து சுருள் கொடுப்பாங்க. சுருள் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பொண்ணு வீட்டில் இருந்து பையனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜுவல்ஸ் போடுவாங்க, இல்லைனா காசு கொடுப்பாங்க, ரிங்கோ இல்லைனா இப்போ காப்போ இல்லைனா பிரேஸ்லெட், ஏதோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரிலேஷன், பொண்ணுக்கு ரிலேஷன் இருப்பாங்கள்ல, தாய்மாமனுடைய பசங்களோ இல்லை அப்படின்னா அத்தை பசங்களோ இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து காசு கொடுப்பாங்க. காசு மீன்ஸ் 500 ரூபாவோ 200, அவங்களால என்ன முடியுமோ அது கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுமே வந்து மறுநாள் பொண்ணை விருந்துக்கு கூப்பிடுவாங்க, அதை முடிச்சிருவாங்க. அடுத்தது நாங்கள் மறுநாள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டுக்கு பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷனு, அதுக்காக தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி தான் வந்து போயிட்டுருக்கோம். போகும்போது ரொம்ப நல்ல மழை பெய்துகிட்டே இருந்தது. மழை பெய்யும்போது வெளியே பார்க்கக்கூடிய வியூஸு ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த மரங்களுக்கு இடையே வந்து மழையும் பெய்யும்போது அதே நேரத்தில் வந்து மலை நிறைய மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மவுண்டெயின்ஸை பார்க்கும்போதும் அந்த வானத்தோட அந்த மவுண்டெயின்ஸ் வந்து ஒட்டி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அண்ணனுடைய காரில் தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் 3 பேரும் தான் போயிருந்தோம். பொண்ணு வந்து அம்மா நான் வரல அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து நான் வீட்டிலே இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பையன் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே போய் ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து அட்டன் பண்ணிட்டோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன்லேயும் வந்து அட்டன் பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு நேராக ஈவினிங் வந்து அண்ணி வீட்டுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அண்ணி பொண்ணு, என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன், அண்ணியுடைய மருமக எல்லாருமே வந்து சேர்ந்து தான் வந்து அவங்க காரில் வந்து பயங்கர அட்டகாசமாக பாட்டு போட்டு பயங்கர வைப்பாக இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் பரோட்டா தான் வந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு நிறைய பரோட்டா மீதி வந்துருச்சு. அதை மறுநாள் காலையில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்லி குண்டாயில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து இப்போ என்ன பண்ணோன்னா கொத்து பரோட்டா வந்து போட்டு எடுத்துட்டோம். இது வந்து யார் அப்படின்னா என்னுடைய பையனுடைய ஜெராக்ஸ். என் பையன் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் இருந்தான். இது இவங்க தம்பியுடைய பையனை பார்க்க போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாதிரி இருந்தான். ரொம்பவே வந்து பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவனையும் ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பொண்ணுடைய ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் வந்து நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய வீடியோகள் வந்து மிஸ் ஆனதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய சித்தியும் வந்து என்னுடைய பொண்ணையும் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நான் என்னுடைய ஃபங்க்ஷனில் எடுக்கிறதுக்கு. அதனால் அவங்களையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் கிளம்பும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். லக்கேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து என்னன்னா, இப்போது நாளைக்கு கிளம்புறோம்னா இன்றைக்கி வந்து என்னுடைய காலேஜ் மெட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்களுடைய ஆல்பங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் இருந்தது. அதையும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பொண்ணுக்கு வந்து ஃப்ரீ ஷூட்டிங் தான் இருந்தது. அதுக்காக தான் நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்து போயிருந்தோம். கடற்கரையில் வந்து ரொம்ப நேரமாகவே ஒரு 1/2 அன் ஹவராகவே அவளுக்கு வந்து ஃப்ரீ ஷூட்டிங் வந்து எடுத்திருந்தாங்க. அப்போ நமக்கு ஏன்னா பொண்ணுக்கு தானே எடுத்திருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓரமாக தான் இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் தனியாகவே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வானங்கள், கடல் அலைகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து நேராக அடுத்தது எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுக்கு தான் வந்து கிளம்புறோம். அலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அலைகள். அதுக்கு இடையிலே வந்து என்னென்னா ஒரு போட் வந்தது. போட் வந்து என்னென்னா கரை ஒதுங்கிறது மாதிரி தான் இருந்தது. அதையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கடல் அலை ரொம்ப வேகமாக வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த சென்னைக்கு நாங்கள் வந்தாச்சு. சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மறுநாள் இன்னைக்கு நைட்டுன்னா மறுநாள் வந்து எங்களுக்கு வாசக்கால் விடணும். வீட்டில் சென்னையில் வந்து வீட்டு வேலை நடக்கிறது. இப்போ வந்து எப்போவுமே ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாசக்கால் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பில்டிங் வந்து எழுப்புறதுக்கான செங்கல் எல்லாம் வந்து கட்டுவாங்க. அதே சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கட்டிடுவாங்க, வீடு ஃபுல்லுமே வந்து கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வாசக்காலை வந்து வைப்பாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் ஊரில் வைக்கிறது மாதிரியே தான் நான் வந்து செய்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து வாசக்கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதுக்காக பூவெல்லாம் வாங்கி எல்லாமே வந்து நானே கையாலே வந்து தொடுத்து முடிச்சு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம்.
வீட்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் வந்து இருக்குது சைட்டு. அதுக்கு வந்து நானும் பையன் பொண்ணு 3 பேரும், ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேருமே ஆட்டோ பிடிச்சி தான் போய், ஏன்னா லக்கேஜ் கொஞ்சம் ஏறினா பூஜைக்கான தேவையான சாதனங்கள்லாம் இருந்ததுனால சரி கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டோலேயே வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் இருந்து கிளம்பி அங்கே போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் ரீச் ஆனதுமே வந்து வாசக்காலுக்கு என்னென்ன செய்யுங்கிறது, பூஜை செய்கிறதுக்கு இதுதான் வந்து நம்ம வாசக்காலுக்கு இது வந்து நம்முடைய இன்ஜினியர், இது வந்து அண்ணன் பையன் தான். இது வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய அண்ணா, அந்த மேஸ்திரி அண்ணா வந்து இவங்க தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜைக்கான சாதனம் எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரெடி பண்ணி அவங்க டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10:30 to 11:30, 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நமக்கு 1 மணி நேரம் டைம் இருந்தது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து மஞ்சள் எடுத்து பிள்ளையார் வந்து எப்போவுமே யாருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் அப்படின்னா பிள்ளையாருக்கு தான். அந்த பிள்ளையாரை வந்து இப்போ மஞ்சள்லேயே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான சாதனம், ஃப்ரூட்ஸு, இப்போ பல வகைகள் நம்ம என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் வாங்கி வைக்கணும்னா வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான ஸ்வீட்ஸோ பழங்களோ எதுனாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டம் தான் வாங்கி வச்சு படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசக்காலில் வந்து சுற்றி வந்து என்னென்னா பூ வந்து கெட்டுவாங்க. இப்போ வந்து 5 3 வெத்திலையில் மஞ்சளும் பூவும் வந்து வச்சு வாசக்காலில் வந்து கட்டி அது வந்து வாசக்கால் இப்போ நம்ம நல்ல நேரத்தில் 10:30லேருந்து 11:30க்குள்ளாடி அதை விட்டுருவாங்க. அது விட்டதுக்கு அப்புறம் வந்து தான் அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து வாசக்கால் வந்து ஃபங்க்ஷன் வந்து பூஜையெல்லாம் போட்டு முடித்ததுமே வாசக்காலில் வந்து நம்ம வந்து டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக வந்து பேப்பர் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் 4 பேருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பினதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ வந்து நான் 2 வாசக்கால் விட்டுருந்தாங்க. 2 வாசக்காலுமே நல்லா வந்து கவர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்குன்னு ஒரு வீடு வந்து அமைய போகுதில்ல அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து நமக்கு எப்போவுமே மறக்க முடியாத ஒரு ஒன்று தான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பசங்க வந்து ரொம்ப ஜாலியாகவே இது என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு சொந்த வீடு வருதுங்கிற ஒரு ஆசையில் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது வந்து பார்த்தோம்னா பையனுக்கு வந்து காலேஜுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஒவ்வொரு காலேஜ் என்ன ராஜலட்சுமி போயிருந்தோம், சவிதா போயிருந்தோம். 2மே நல்லா பிடிச்சிருந்து என்ன சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.